I am Shantini, dear plus 2 accountancy students, second chapter, page number 77, sum number 20. From the following receipt and payment எல்லாம் கொடுத்துருக்காங்க for the year 31st December 2018. யாரோடது? ராமநாதன் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஓகேயா? ஸோ நம்மளை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைனல் அக்கௌண்ட்னா we are going to prepare the income and expenditure account as well as the balance sheet. நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்னு கொடுத்ததுனால ரிசிப்ட் எல்லாம் இன்கம்ல வரும், பேமெண்ட் எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுப்பாங்க, அசட்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் வராது, ஆஸ் வெல் அஸ் அசட் அண்ட் லைபிலிட்டியும் வராது. அதை மட்டும் எடுத்து மீதி போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் போடணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் 31st December 2018 என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் ஹேண்ட், ஓப்பனிங் பேலன்ஸ் வராது, ஸோ அதை நம்ம போடக்கூடாது. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க 2017, நம்மளுக்கு எதை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? 2018. இது ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிசீவ்ட் ஆனது. அதனால் போன வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு தேவையில்லை. அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அவுட்ஸ்டாண்டிங்கில் நமக்கு கொடுக்கவே இல்லை. 2018 தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறோம். 2018 நம்ம வந்து ரிசிப்ட் அக்கௌண்ட்டில் போட்டுறோம், அதாவது இன்கம் அக்கௌண்ட்டில் போட்டுறோம். 2019 ஒரு 16,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 2019 16,000 ப்ரீபெய்டு அட்வான்ஸாக கொடுத்தது. போன அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டிய அந்த சப்ஸ்கிரிப்ஷனை இப்போவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது லைப்ரரி சைடில் வரும். தென் என்ட்ரன்ஸ் ஃபீஸ், டொனேஷன், சேல் ஆஃப் ஃபோல்டட் நியூஸ் பேப்பர், இது எல்லாமே நம்மளுக்கு ரிசிப்ட் சைடில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி திங் வில் பி அப்பியர் இன் த இன்கம் அக்கௌண்ட். தென் பேமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்ட், என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஸ் யூஷுவல். ஃபர்னிச்சர் வந்து அசட், இது நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரக்கூடாது, இது லைபிலிட்டியில் வரணும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். தென் மேட்ச் எக்ஸ்பென்சஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மேட்னு ஒரு 28,000 கொடுத்துருக்காங்க, அசட் சைடில் வரணும், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு இதில் வரக்கூடாது. ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் வரக்கூடாதுன்னா க்ளோசிங் பேலன்ஸும் வரக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இந்த க்ளோசிங் பேலன்ஸை நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எடுத்துக்கொண்டு போயிடணும். பேலன்ஸ் ஷீட் as of 31st December 2018. Apart from that, additional informations were given. Capital fund, அதாவது கேபிட்டலோட வேல்யூ 30,000. இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சர்ப்ளஸோ டெஃபிசிட்டோ வரும் இல்லையா? சர்ப்ளஸ் வந்தால் அந்த கேபிட்டலோட ஆட் பண்ணணும், டெஃபிசிட் வந்தால் கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணணும். அதுதான். தென் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் ஒரு ஆல்ரெடி இருக்குது 13,000ஓட ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போடணும். Now we are going to see the income and expenditure account for the year ended 31st December 2018. First payment side, அதாவது expenditure பார்த்தோம். Rent 11,000, entertainment expenses, furniture வரக்கூடாது, அசட் சைடில் போயிடணும். Sports material purchased. ஓகே, இதை எதுக்கு நம்ம இங்கெல்லாம் எழுதக்கூடாது? இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த காலத்தில் நம்ம ஏற்கனவே 18 சம் 14 சம்லாம் இது பார்த்தோம் இல்லையா? ஓப்பனிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு போட்டோம்ல, அதை இங்கே கொண்டு வரணும். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், அதை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் காட்டணும். எவ்வளோ ஆக்சுவலாக நம்மளுக்கு செலவாயிருக்கு. பர்ச்சேஸ் பண்ணோம்னா கேஷ் வெளியே போகும், அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ். அப்போது ஓப்பனிங் ஸ்டாக் ஏற்கனவே நம்மளுக்கு இருக்குது, அதையும் ஆட் பண்ணிடணும். க்ளோசிங் ஸ்டாக் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அதையும் நம்ம லெஸ் பண்ணணும். அதான் டூ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 13,000 கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் 3,000, யூ ஹாவ் டு ஆட் இட் 16,000, தென் less closing stock 5,000, we will get 11,000. So you have to write in the outer column of the expenditure account. Then match expenses 12,000. Investment in the asset sale varunu solite. Okay, avladhaan idla. இதுக்கு அப்புறமா இன்கம்ல
ரிசிப்ட் சைடில் பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் 2017 வராது, 2018 33,000, 2019 that is liability சைடில் வரும், இன்கம் அக்கௌண்ட்டில் வராது. Then entrance fees 6,000, then donation 7,000, sale of old sports material, sale of old sports material na வித்தனா பைசா நமக்கு வரும் 1000 ரூபாய். மிஸ்லேனியஸ் ரிசிப்ட் 500. இப்போ நமக்கு இந்த டோட்டல் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இங்கே தான் ஜாஸ்தி வருது. the amount will be 47,500. ஓகே, இங்கேயும் 47,500. இங்கே வந்து ஒரு 2,300 கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ 1 2 3 4 இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணிட்டு 47,500 மைனஸ் பண்ணும்போது will get a surplus amount 2,300. ஓகே, இந்த அமௌண்ட்டை கேபிட்டலோட பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ணணும். இது இன்கம் எக்ஸஸ் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து சர்ப்ளஸ். 2 சர்ப்ளஸ்னு போடலாம், அது இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ எனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, we are going to prepare the balance sheet of Ramanathapuram Sports Club as on 31st December 2018. Okay, first liability and asset. Liability முடிச்சுக்கலாம். capital fund அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, capital, how much capital? 30,000. surplus நம்ம income and expenditure அக்கௌண்ட்ல கண்டுபிடிச்சோம்ல, add surplus. இதுல நம்ம income over expenditure லாம் எழுத வேண்டாம். ஓகேயா, டைரக்டா எழுதலாம். 2,300. now 32,300. ஓகேயா, then subscription advance payment இல்லையா, advanced or prepaid subscription எப்படி வேணாலும் போடலாம். $16,000. ஓகே, வேற எதுவும் இல்லை வராது. அசெட் சைடில் ஃபர்னிச்சர், how much furniture? 10,000. investment, made in எழுதக்கூடாது, investment. okay, then cash in hand, cash at bank. அதுக்கு முன்னாடி stock of material, sports material போட்டுருக்கல, அது stock, closing stock of sports material 5,000. then cash in hand 1,300. இன்னர் காலத்துல போனோம், cash at bank 4,000. so total 5,300. அவ்வளவுதான். இதுக்கு 5 marks. இப்போ ஆட் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இதோடைய டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னா 48,300. இங்கேயும் 48,300. Thank you.